Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது ஜவ்வரிசி பணியாரம். ரொம்ப சூப்பரா அட்டகாசமா நம்ம அரைச்ச உடனே இந்த பணியாரத்தை ஊத்திடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. SudhaSri kitchen முதன்முறையா பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துரும். இந்த ஜவ்வரிசி பணியாரத்துக்கு புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்குது. ஜவ்வரிசி பணியாரத்தை உடைச்சு பார்க்கலாமா? இந்த ஜவ்வரிசி பணியாரத்தை உடைச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும், முத்தா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப குழந்தைங்க ஆசையா சாப்பிடுவாங்க. இந்த ஜவ்வரிசி பணியாரத்தை எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஜவ்வரிசி பணியாரம் செய்யறதுக்கு இந்த கப்ல 2 கப்பு நான் பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு அரை கப்புக்கு நம்ம சாதம் எடுத்துக்கணும். வடித்த சாதத்தை ஒரு 6 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மாவெல்லாம் இந்த பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுருக்கேன். இல்லை ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, கடுகு உளுந்தம் பருப்புலாம் கலர் மாறினதும் 1 கப்பு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பணியாரத்துக்கு நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அரிசி ஊற வச்சோடனே அரைச்சி அப்படியே செய்கிறது தான் இது. இப்போ வெங்காயம் பாதியில் வதங்கின பிறகு நான் ஜவ்வரிசி ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இது மாவு ஜவ்வரிசி தான், நைலான் ஜவ்வரிசி கிடையாது. இது போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசி ஓரளவுக்கு பொரியணும். இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், அதனால் முதல்ல ஒரு துணியில் நான் நல்லா இதை தொடச்சி எடுத்துட்டேன். தண்ணி சேர்த்தோம்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டும், அதனால் நம்ம தொடச்சி தான் எடுக்கணும் இதை. இப்போ இந்த ஜவ்வரிசிலாம் பொரியிறது நல்லாவே தெரியும் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லா முத்து அப்படியே பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா முத்தாக நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவில் இதை சேர்க்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம அதை செய்யணும், இல்லைனா ஜவ்வரிசி கரிஞ்சிடும். இந்த மாதிரி ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் நம்ம வதக்கின இந்த ஜவ்வரிசி வெங்காயம் இந்த கலவையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையோட 1/4 கப்பு தயிர் சேர்க்கணும். நம்ம உடனே ஊற்ற போகிறதுனால தயிர் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு 2 சிட்டிகை சமையல் சோடா, இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியில் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம பணியார மாவு பார்த்துக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. நான் பணியார மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியாரம் கல் வச்சுருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி வச்சுருக்கிற பணியார மாவு ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட ஜவ்வரிசி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய ஜவ்வரிசி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான கலர்ஃபுல்லான நம்மளுடைய ஜவ்வரிசி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி பணியாரம் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.